நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புன அந்த பாசி மணி மாதிரியே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல டேங்கர் லாரி கிராஸ் பண்ணி போனதை வச்சு அந்த ரூட்டை நாங்க ஃபாலோ பண்ணி போனோம். 4-5 இடத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த பாசி மணி எல்லாம் கிடைச்சிச்சு. அதை வச்சு நாங்க அந்த மண் பாதையை ஃபாலோ பண்ணி வந்ததுல கடைசியா ஒரு இடத்துக்கு அப்புறம் அந்த பாசி மணி இல்ல மேடம். பாவை நமக்கு அடையாளம் காட்டுறதுக்காக அந்த பாசி மணியை போட்டுட்டு போயிருக்கா. மேடம், அங்க இருந்து 4 பாதை தெரியுது. அதுல 2 பாதை மண் பாதை. அப்போ அந்த பாதையில அந்த கண்டெய்னர் லாரியோட தடை தெரியுதான்னு பாருங்க. பாதை கரடு முரடா இருந்தா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அப்படி இருந்தா அங்க பக்கத்துல யாராவது இருந்தா கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. அவங்க சொல்றத வச்சு லாரி எந்த பக்கம் போச்சுன்னு கண்டுபிடிச்சு அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் போங்க. ஓகே மேடம். அப்புறம் நீங்க இருக்கிற ஏரியாவோட லைவ் லொகேஷனை எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். வர்மா மட்டும் தப்பிச்சு போட்ல ஏறிட்டான். அப்புறம் அவனை பிடிக்கிறதும் சரி, குழந்தைகளை காப்பாத்துறதும் சரி, ரெண்டுமே ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். இப்போ நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம் சிவா. என்னாச்சு சிவா? இல்ல, என்னன்னு தெரியல. டயர்ல ஏதோ ஏறிடுச்சு போல இருக்கு. சிவா, அகிலி, இத பாரு. நிறைய முள்ளு கம்பி வேலிகளை கட் பண்ணி போட்டிருக்காங்க. இது ஏறிதான் டயர் பஞ்சர் ஆயிருக்கு. வர்மா இந்த ரூட்ல தான் போயிருப்பான். நாம அவனை சேஸ் பண்றத கரெக்டா கெஸ் பண்ணிருக்கோம். கன்ஃபார்மா அவன் வெள்ளி முனைக்கு தான் போறான். ஆனா நாம அவனை பிடிக்கிறது கஷ்டம். இரு அகிலி, நம்ம விஜயகுமார் சாருக்கு கால் பண்ணி உடனே பெரிய ஃபோர்ஸை இறக்க சொல்லி லாக் பண்ண சொல்லுவோம். என்ன அகிலி, சிக்னலே இல்ல. சரி, உன் போனை கொடு. உன் போன்லயும் சிக்னல் இல்ல. சிக்னல் சுத்தமா இல்லைன்னா அப்ப இந்த ஏரியா டெட் ஜோனா? நார்மலா டெட் ஜோன்னா ரொம்ப தூரத்துக்கு சிக்னல் கிடைக்காது இல்ல? அப்ப வருமா நமக்கு டிராப் வச்சிருக்கானா?